சப்த விடங்க தல வரிசையில் இது 7வது தலமாக வைத்து எண்ணப்படுகிறது. திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய தர்பாரண்யேஸ்வர திருத்தலத்தை சிந்திக்க வைக்கின்றோம். தர்பை புல் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள இந்த இறைவன் காட்சி கொடுத்ததுனால சோழ மகாராஜா நிறைய ஆடு மாடுகளை ஆய்ச்சியர்களுக்கு கொடுக்கிறார். அதில் வரக்கூடிய செல்வத்தில் ஒரு பங்கை மிகச்சரியாக இறைவனுக்கு சேர்த்தார். ஆய்ச்சியர்கள் நேர்மையாக கொடுக்கறது இல்லை அப்படின்னு மன்னன் கிட்ட சொல்லப்படுது. அரசர் இந்த ஆய்ச்சியர்களை திட்டினாரு. இந்த ஆய்ச்சியர்கள் அத்தனை பேரும் கடைசியாக நின்ற இடம் இந்த தர்பாரண்யேஸ்வரர். இந்த பேர்ல மன்னன் கிட்ட தவறாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க வேண்டி விரும்புகிறாங்க. ருத்ரமூர்த்தியாக மாறி தன்னுடைய இருந்த இடத்திலிருந்து சூளத்தை ஏவினாராம். இதற்கு மிக அழகான ஒரு வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நளனுடைய கதை. நளனுக்கு களி பிடிக்குது. இந்த களியினால தன்னுடைய ஆட்சி, பிள்ளைங்க, கொண்டாட்டி எல்லாத்தையும் இழந்துடுறாரு. இந்த களி நமக்கு நீங்குமோன்னு சொல்லி எல்லா கோயிலையும் வழிபடுறாரு. நலன் தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்துல மூழ்கிறாரு. இந்த சனி பகவானை வழிபட உங்களுக்கு இந்த சனி தோஷம் போன்ற தொல்லைகள் எல்லாம் நீங்கும். ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கக்கூடிய 7வது திருத்தலமாக திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய தர்பாரண்யேஸ்வர திருத்தலத்தை சிந்திக்கவிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம சப்த விடங்க தல வரிசையில் இது 7வது தலமாக வைத்து எண்ணப்படுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்த 7 தியாகராஜ விடங்கங்களில் கடைசி தியாகராஜராக இந்த தியாகராஜரை இந்த தர்பாரண்யேஸ்வரர் கோயில் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாரு. இந்த கோயிலுடைய நாதருக்கு பேரு தர்ப ஆரண்யேஸ்வரர் அப்படிங்கிற அழகான திருநாமம். அதாவது தர்பை புல் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள இந்த இறைவன் காட்சி கொடுத்ததுனால இந்த இறைவனுக்கு தர்ப ஆரண்யேஸ்வரர் அப்படிங்கிற பெயர். இன்றைக்கும் நீங்க அபிஷேக காலங்களில் சிவபெருமானை பார்க்கிற போது தர்பை புல்லுக்கு நடுவில் இருந்தார் இல்லையா, அதனால தர்பை புல்லினுடைய தழும்பை உங்களால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அழகான திருத்தலம் தான் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு என்ன வரலாறு சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு முன்னொரு காலத்துல சோழ மகாராஜா நிறைய ஆடு மாடுகளை ஆய்ச்சியர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அந்த ஆடு மாடுகள்ல வரக்கூடிய பால், நெய் முதலியவற்றை இறைவனுக்கு ஒரு பகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறார். இந்த ஆய்ச்சியர்களும் பெருமன மகிழ்வோடு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா செல்வத்துக்கு செல்வமும் ஆச்சு, இறைவனுக்கு கைங்கரியமும் ஆச்சு. அதனால அதை ஏற்றுக்கொண்டு மிக நேர்மையாக, மிக திறமையாக இந்த ஆய்ச்சியர்கள் எல்லாம் அந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து அதில் வரக்கூடிய செல்வத்தில் ஒரு பங்கை மிகச்சரியாக இறைவனுக்கு சேர்க்கிறார். ஆனா இந்த இறைவனுக்கும் ஆய்ச்சியர்களுக்கும் இடையில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த கோயிலுடைய அலுவலர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏமாத்துறாரு, பொய் கணக்கு எழுதுறாரு. இப்படி பல காலம் செய்து வராரு. இது மன்னனுடைய காதுக்கு எப்படியோ போயிருது. ஆனா எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஆய்ச்சியர்கள் நேர்மையாக கொடுக்கறது இல்லை அப்படின்னு மன்னன் கிட்ட சொல்லப்படுது. மன்னன் இதை தவறா புரிந்து கொண்டு இந்த ஆய்ச்சியர்கள் எல்லாத்தையும் வரவழைத்து, நீங்க பண்றது எல்லாம் தவறு, நான் கோயிலுக்கு கொடுத்தேன், நீங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, இறைவனுக்கு ஏமாற்றுவது நல்லது இல்லைன்னு சொல்லி கடுமையா அரசர் இந்த ஆய்ச்சியர்களை திட்டுறாரு. இவர்கள் மன்னன் கிட்ட சொல்ல முடியல, நடுவுல இந்த அலுவலர் தான் ஏமாற்றாரு அப்படிங்கிற விஷயத்த. உடனே இந்த ஆய்ச்சியர்கள் அத்தனை பேரும் கடைசியாக நின்ற இடம் இந்த தர்பாரண்யேஸ்வரர். இந்த தர்பாரண்யேஸ்வரரை பார்த்து, நான் எந்த பிழையும் செய்யல, ஒவ்வொரு நாளும் நேர்மையாக நாங்க எல்லாமே கொடுக்கிறோம், ஆனா மன்னனுடைய பேர்ல, எங்க பேர்ல மன்னன் கிட்ட தவறாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க வேண்டி விரும்புறாங்க. உடனே சிவபெருமான் கோபம் தாங்க முடியும், ருத்ரமூர்த்தியாக மாறி தன்னுடைய இருந்த இடத்திலிருந்து சூளத்தை ஏவினாராம். அது போய் அந்த கோயில் அலுவலர்களை தாக்கி வதம் பண்ணின ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதனாலதான் இன்றைக்கும் நீங்க தர்பாரண்யேஸ்வரை சென்று வழிபடுகிற போது அந்த பலிபீடம் கொஞ்சம் இப்படி நகர்ந்திருக்கும். இந்த சூளம் போகிற வேகத்துல இந்த பலிபீடம் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பலிபீடம் தன்னைத்தானே நகர்த்தி கொண்டதான். அதனால இன்னைக்கும் நீங்க அந்த காட்சியை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம சனி தோஷம் அப்படின்னாவே நம்ம இங்க இந்த திருநள்ளாறு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சனி பகவானை தான் நம்ம நினைக்கிறோம். இதற்கு மிக அழகான ஒரு வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நளனுடைய கதை. நளன் அப்படிங்கிறவரு இந்தியா முழுவதும் பல வடிவங்கள்ல எழுதப்பட்ட ஒரு புராண கதை. இந்த புராண வரலாற்று கதையில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நளனுக்கு களி பிடிக்குது. இந்த களியினால தன்னுடைய ஆட்சி,
பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் வந்து இழந்துடுறாரு. இழந்த பிறகு பல கோயில்களுக்கு சென்று வழிபட்டு அந்த இறைவனுடைய அருளால் ஏதாவது தனக்கு நடக்குமோ, ஒரு நன்மை நடக்குமோ, இந்த களி நமக்கு நீங்குமோன்னு சொல்லி எல்லா கோயிலையும் வழிபடுறாரு. அப்படி வழிபட்டு விட்டு கடைசியாக வந்த திருத்தலம் இந்த தர்பாரண்யேஸ்வரர் திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நலன் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்துல மூழ்கிறாரு. மூழ்கி எழுந்து இந்த இறைவனை வழிபட இவருக்கு பிடித்த களிதோஷம் வந்து நீங்கி மீண்டும் ஆட்சி, அரியணை, மனைவி, பிள்ளை இவங்க எல்லாரையும் மீண்டும் அடைந்தார் அப்படிங்கிறது மிக அருமையான ஒரு வரலாறு. இந்த கோயில்ல ஞானசம்பந்தர் பாடல் பாடியிருக்காரு. மிக அழகான திருத்தலம். நம்ம நேரம் உள்ள போன உடனேயே சனீஸ்வர பகவானை வந்து வழிபடக்கூடாது. முதல்ல போய் தர்பாரண்யேஸ்வரரை வழிபடணும். வழிபட்ட பிறகு அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜரை வழிபட்டு பிறகு வந்து இந்த சனி பகவானை வழிபட உங்களுக்கு இந்த சனிதோஷம் போன்ற தொல்லைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது வரலாறா சொல்லப்பட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய தியாகராஜருக்கு நகர விடங்கர் அப்படிங்கிற பெயரும் உன்மத்த நடனமும் சொல்லப்படுது. உன்மத்த நடனம் அப்படிங்கிறது வண்டு வந்து தேனை குடித்த பிறகு அது எப்படி ஆடும், தேனை குடித்து மயங்கி ஆடுவது போல ஒரு மயக்கமான ஒரு ஆட்டம், அதுதான் உன்மத்த நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 தியாகராஜருக்குமே வந்து 7 நடனம் 7 பெயர்கள் சுட்டி வழங்கப்பட்டதை நம்ம 7 பதிவுகள்லையும் பார்த்துருப்போம். இதுவரைக்கும் பார்க்காதவங்க போய் கடந்த பதிவுகளையும் பார்த்து இந்த 7 தியாகராஜ விடங்கங்களையும் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.